Oh, shit. மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட சக்ஸஸ் மூலமாக குணா படத்துக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் 33 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கிடைச்சிட்டு வருது. ரிலீஸ் ஆன டைமில் படுதோல்வி அடைஞ்ச இந்த படம் இப்போ ஒரு கல்ட் கிளாசிக்காக எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுட்டு வருது. தமிழில் அப்போவே இப்படி ஒரு படம் வந்துச்சான்னு இப்போ இந்த படத்தை பார்க்குற பலரும் சிலாகிச்சுட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, குணா படம் ஒரு ஹாலிவுட் படத்தோட அப்பட்டமான காப்பின்னு ஒரு சர்ச்சையும் இப்போ எழுந்திருக்கு. ஔவை சண்முகி, அன்பே சிவம், தெனாலின்னு தன்னோட பெரும்பாலான படங்களை ஹாலிவுட்ல இருந்து அப்பட்டமாக காப்பி அடிச்ச கமல் இந்த படத்தையும் ஹாலிவுட்ல இருந்து தான் உருவி இருக்கிறதா சொல்லப்படுது. 1989ஆம் ஆண்டு ஹாலிவுட்ல வெளியான டைமி ஹப் டைமி டவுன் படத்தை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து தமிழில் குணாவா கமல் எடுத்திருக்காரு. சரி, டைமி ஹப் டைமி டவுன் படத்தோட கதை என்னங்கிறத முதல்ல பார்ப்போம். மனநலம் பாதிக்கப்பட்ட இந்த படத்தோட நாயகன் ஆரம்பத்துல மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹீரோயினை கடத்தி யாருக்கும் தெரியாம ஒரு வீட்டுல ஒளிச்சு வைக்கிறாரு. தன்னோட காதல் என்னங்கிறத ஹீரோயினுக்கு புரிய வைக்கவும் முயற்சி பண்றாரு. ஆனா இவன் பேசுற விதம், இவன் நடந்துக்கிற செயல் எல்லாம் ஹீரோயினுக்கு இவன் மேல கடும் கோபத்தை உண்டாக்குது. எப்படியாவது அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக ஹீரோயின் முயற்சி பண்றாங்க. இந்த சூழல்ல ஒரு விபத்து ஏற்பட ஹீரோக்கு அடிபடுது. இந்த டைம்ல ஹீரோ விட்டு போக மனசில்லாத ஹீரோயின் ஹீரோக்கு வைத்தியம் பார்க்கறதோட அவர் கூடவே வச்சு பாத்துக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட காதல் ஹீரோயினுக்கு புரிய வர இப்போ ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ண தொடங்குறாங்க. இந்த டைம்ல ஹீரோயினோட சகோதரிக்கு ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயம் தெரிய வந்து அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. இதனால ஹீரோவுக்கு பல சிக்கல்கள் வர கடைசியா ஹீரோயின் ஹீரோவை லவ் பண்ற விஷயத்தை தன் சகோதரி கிட்ட வெளிப்படுத்துறாங்க. கடைசியா ஒன்னு சேர்ற ஹீரோவும் ஹீரோயினும் யாருக்கும் தெரியாம தொலைதூரத்துக்கு போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. இதுதான் 1989ஆம் ஆண்டு வெளியான டைமி ஹப் டைமி டவுன் படத்தோட கதை. இந்த படத்தை தான் கமல் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து குணாவா எடுத்திருக்காருன்றது இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஒரிஜினல் படத்தோட கதையில கடைசியில ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துடுவாங்க. ஆனா குணா படத்துல 2 பேருமே செத்துருவாங்க. அதே மாதிரி ஒரிஜினல் படத்துல ஹீரோயின் ஆபாச பட நடிகையா இருப்பாங்க. ஆனா தமிழ்ல அவங்கள ஒரு தேவதை மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி தமிழுக்கு ஏற்ப அங்கங்க சில மாற்றங்களை மட்டும் செஞ்சு அந்த ஹாலிவுட் படத்தை அப்படியே உருவி குணாவா தமிழ்ல கமல் எடுத்திருப்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு குணா படத்தை பத்தி அதிகம் பேசுறவங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வர குகையை பத்தி தான் சிலகிச்சுட்டு பேசுறாங்க. இந்த காட்சிகளை ஹாலிவுட்ல வெளியான ஸ்வீட் ஓஸ்டேஜ்ங்கிற படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி கமல் எடுத்திருப்பாரு. இந்த படத்திலையும் மனநலம் பாதிக்கப்பட்ட ஹீரோயினை கடத்திட்டு போய் வச்சுக்கிறது தான் கதை. இந்த படத்துல ஹீரோயினை கடத்துற ஹீரோ அவங்கள மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் ஒரு கேபின்ல தங்க வைப்பாரு. இதோட பாதிப்புல இருந்து தான் குணா படத்தோட கிளைமேக்ஸை கமல் உருவாக்கி இருக்காரு. மொத்தத்துல அதுல இருந்து கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்சம் 2 ஹாலிவுட் படங்களை உருட்டி கமல் குணா படத்தை எடுத்திருக்காரு. இதை சில பேர் காப்பின்னு சொல்லலாம், சில பேர் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் ஒரிஜினல் படத்துக்கு கிரெடிட் கொடுக்காத நிலையில கமல் செஞ்சது திருட்டுதான்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh, shit.